ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயர். யார் இவர்? கும்பலே இல்லைன்னு நீங்களே எவ்வளவு கும்பல் இருந்துச்சு தெரியுமா? ஆமா. வாட்சி வாங்க தாங்க கும்பல் இருந்துச்சு. அப்ப மட்டும் எங்க இருந்து ஓடி அதுதான் தெரியல. வாட்சி வாங்க இருந்தது கும்பல். பேசும்போது ஒரு கும்பலிங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தாருன்னு தெரியல. பாவம், அவ்வளவு பெரிய மனுஷன், ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு அரங்கம் நிறைந்த ஒரு இதுவா இருக்க தேவை இல்லையா? அவர் பேசுறவர் ஒரு 35-40 பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா தலைவர், ஆமா தலைவர், சீக்கிரம் வாட்ச கொடுங்க. ஆமா தலைவர் சீக்கிரம் நாங்க பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு டென்ஷன் ஆகுறாங்க. எப்படா அந்த வாட்ச கொடுப்பாங்க வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க போல. நான் சேகர் பாபு அவர்கள் 10 லட்சம் ரூபாய் தருவாரு. அதானே அடுத்தவன் தானே இழிச்சவாங்க. அமைச்சர்களுடைய பெயர்களை எல்லாம் வரிசையாக சொன்னால் எங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் 10 லட்சம் கொடுப்பாரு. உங்கள்கிட்ட நான் இந்த போட்டியை வைக்கல, முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன். நான் உங்களுடைய அமைச்சருடைய லிஸ்ட் எல்லாம் நீங்க முதல்ல வரிசையா சொல்லுங்க ஐயா. எங்க அண்ணன் சேகர் பாபு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஏங்க இவருக்கு வந்து இது ஊத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. சேகர் பாபு அவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஐயா பேசினார்ல, இவரு எக்ஸ் சிஎம் பேசினார்ல, அதுல அது ஏதோ ஒரு காதல் தோல்வி ஒன்னு இருந்தா எப்படி இருக்கும், தோத்துட்டு ஒரு மாதிரி விரக்தியில இருந்தா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரம்போறவனா இன்னும் திமுக பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு மேயர் வந்து ஜெயிச்சிருவான்னு சவால் விட்டுட்டு இருக்கீங்க. லாவண்யா கோபால்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காரு. அந்த லாவண்யா கோபால் யாருன்னு எனக்கு தெரியல. மேயரை புடிக்குமான்னு கேட்கிறாரே லாவண்யா கோபால். நாங்க சொல்றோம் எங்க மயிரை கூட அவனை ஆட்ட முடியாதுடா. அது கடைசி வரைக்கும் திருந்த மாட்டோம்னு சபதம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் குலதெய்வத்தை போய் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கான் போல. திமுகவை கடைசி வரைக்கும் ஆட்சி கட்டில மீண்டும் உட்கார வைக்க கூடாது. நாங்க வந்து கொளத்தூரை தான் டார்கெட் பண்ணோம். நீ எல்லாம் எங்களுக்கு எதிரியா? கருப்பு சேப்பு வேட்டி கட்டிட்டு கலங்கன கண்ணோடு கசங்கன வேட்டியோடு கசங்கன சட்டையோடு அண்ணாரி வளையத்துல என் தலைவன் வரும்போது தலைவான்னு கத்துறான் பாடுறா. அவன் கேட்க முடியல போல இருக்குது. அவ்வளோ அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த டிஜிட்டல் யுகத்துல இருக்கோம். நம்மள வந்து வீடியோ எடுக்கிறாங்க, இது பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற ஒரு அறிவு கூட இல்லாம வியூஸ் அதிகமா போகும்ல. வியூஸ் போகுங்க, ஓட்டு மைனஸ்ல போகுங்க. எதுங்க வியூஸ் போகுங்க. அது தேவையில்லைங்க. டிஜிட்டலா நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சா உனக்கு தேவையில்லை ராஜா. உங்க அறிவாலயத்துல ஒருத்தர் நின்று வாட்ச் கொடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு தேவையில்ல. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸும் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஜோ வந்து நான் கம்பல் பண்ணியோ ஃபோர்ஸ் பண்ணியோ இருக்கணும்லாம் நான் சொல்லலை. உடம்பு முடியலன்றது உண்மை, வேலை செய்யறாருன்றதும் உண்மை. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவரை வந்து நான் வந்து பாடாப்படுத்துறேன் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் எல்லாம் கமெண்ட்லாம் வேற பண்ணி இது பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு லீவ் கொடுக்கலன்னா சொல்லுங்க, கார்த்திகிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க போல. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லைங்க. லீவ் எடுக்கிறதுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் நீங்க எல்லாம் டென்ஷன் ஆவீங்களே வீடியோ போடலன்னா, அந்த ரீசனுக்காக தான் வந்து வர சொன்னது. மற்றபடி ஓகேவா தான் இருக்காரு. அவர் பண்ற வேலைகள்ல ஒரு உடம்பு சரியில்லை. நம்பாதீங்க, சத்தியமா நல்லா இல்லைங்க. நான் ஏதோ முடியாம தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பாருங்க, ஹேர் ஸ்டைல் கூட சரியில்லை. ஆமா, முடியாம நல்லா இல்லை. கிரீம்லாம் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு, அது அவரு தான். நான் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன், அது இருந்துதான். எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கிடையாது. அவர் 133 வருஷமா அந்த டிஷர்ட் வச்சிருக்காரு. குடும்பமா வச்சிருக்காங்க அந்த டிஷர்ட்டை. அவர்கிட்ட இருக்கு. இப்ப அப்புறம் அவர் பையன், அவரு பேரன் அப்படி போயிடும். நாளைக்கு போறேங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. திங்கக்கிழமையில இருந்து பாருங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. கான்பிடென்ட்டா இருங்க. நல்ல நைட்டு தூங்கி எந்திரிங்க. அல்லது எந்திரி, நல்ல திடகாத்திரமா முதல்ல எந்திரிங்க. அதுக்கப்புறம் முதல்ல நில்லு, அதுக்கப்புறமா வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் மயிலாடுதுறை நம்ம ஊருன்னு சொன்னது என்னன்னா, எங்க அம்மா திருவிடைமருதூர். நாங்கள் அங்கே ஒரு 2-3 வருஷம் அங்கே இருந்திருக்கோம். நான் ப்ராப்பர் சென்னை தான், சென்னைக்காரன் தான். சென்னையில் தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். நடுவில் ஒரு 2-3 வருஷம் கிட்ட அந்த ஊரில் மயிலாடுதுறையில் இருந்தோம். இப்போவும் மாமாலாம் அங்கே வந்து இருக்காங்க. ரொம்ப நெருக்கமான ஊர். அங்கே போய் வளர்ந்ததுனால
இப்போவும் இத்தனை வருஷம் வந்து இங்க ஆனா கூட அந்த சென்னை ஸ்லாங் வந்து நமக்கு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது. அது ப்ராப்பரா வராது. என்ன பேசினாலும் அப்படியே தான் இந்த இதுவாக தான் இருக்குமே தவிர அந்த இது வராது. ஆனால் மயிலாடுதுறை தான் அப்பா ஊர் சீர்காழி, அம்மா ஊர் மயிலாடுதுறை, இப்படி தான் வந்து இருக்கே தவிர ப்ராப்பராக அந்த ஊருக்காரனையெல்லாம் கிடையாது. அதனால என்னை எந்த ஊர் எங்கன்னெலாம் என்னை கேட்காதீங்க, எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. ஆனால் நாங்கள் இருந்த ஏரியா பேர் சோழம்பேட்டை, அந்த ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா சிலை சோழம்பேட்டைன்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு தெரியும், அவ்வளோ தெரியும். ஒரு 3 வருஷம் அந்த ஊரில் இருந்தவங்க, அவ்வளோதான். மற்றபடி நான் ப்ராப்பர் திருச்சி தான், ஆனால் இப்போ இம்ப்ராப்பராக சென்னையில் இருக்கேன் நான். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. சென்னை நம்மளை போடா வெண்ணெய் என்று சொன்னாலும் நம்ம இங்கே தான் இருப்போம். அந்தவரை வாழை இருக்கும் சென்னைங்க. அந்த மாதிரி மயிலாடுதுறையில் எங்கன்னெலாம் கேட்காதீங்க. மயிலாடுதுறை ரொம்ப நெருக்கமான ஊர். மயிலாடுதுறை மீன் ரோடு, மயிலாடுதுறை, அதான் மயிலாடுதுறை, சிதம்பரம், இதெல்லாம் நமக்கு வந்து நெருக்கமான ஊர். போலாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்ல மட்டும் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஹலோ கார்த்திக் அண்ட் ஜோ, யுவர் வீடியோ இஸ் வெரி குட், டெய்லி ஐ ஆம் வாட்சிங் அண்ட் ஐ ஹேவ் ஒன் ரிக்வெஸ்ட் டு யூ, டுமாரோ யூ டிஸ்கஸ் திஸ் ப்ராப்ளம் ஆல்சோ. My mom admit in Kumbakonam GH hospital is there have a lot of problems like washroom not clean, daily doctors not take care properly of patients and in GH have 5 floors. Doctors not going in 5th floor daily. So please tomorrow talk about this problem. அதாவது சரியில்லையா, கும்பகோணம் ஜிஹெச்சில் வந்து உங்கள் அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க. க்ளீனாக இல்லை, வாஷ்ரூம்ஸ் எல்லாருமே க்ளீனாக இல்லை. 5 ஃப்ளோர் இருக்குது. 5வது ஃப்ளோருக்கு வந்து டாக்டர்ஸ்லாம் யாருமே சரியாக போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் நினைக்கிறேன். ஆமாம், அருண்ராஜ் தான் மருத்துவர். ஸோ அதை அவர்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. அவர்கிட்ட ஐடி இருக்குது, எக்ஸ் தளத்தில் அவரோட ஐடி இருக்குது. அவரை டேக் பண்ணி நீங்கள் இதை பற்றின நியூஸை வந்து கன்வே பண்ணுங்கள், நாங்களும் சொல்கிறோம். ஸோ அருண்ராஜ் அவர்கள் இதை வந்து அவருக்குன்னு இல்லை, அவங்க அங்கே இருக்காங்க. ஓவராலாகவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்களும் அனுபவம் அது எப்படி இருக்கும் என்னன்றதை. இன்னும் தூய்மையாக அந்த இடங்கள் இருக்கணும், டாக்டர்ஸ் அங்கே பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும். இங்கே லோக்கலில் கூட நேற்று கூட பேசியிருந்தோம்ல, கருவிலேயே ஒரு குழந்தை இறந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் இல்லாமல் இருக்கணுன்றது முக்கியமானது. எப்பவுமே இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஒன்று அங்கே இருக்க இந்த 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது, அப்புறம் இந்த கிளீனிங் வந்து இல்லாமல் இருக்கிறது, ஒரு மாதிரி வெறுப்பை வந்து காமிக்கிறது. அவங்களுக்கு அது சகஜமா இருக்கும். ஒரு 100 பேஷண்ட் 200 பேஷண்ட் 300 பேஷண்ட் ஒரு நாளைக்கு பார்க்குறோம், அது அவங்களுக்கு சகஜமா இருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும், போறவங்களுக்கு நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கணும். அது இப்போ உடனே நடக்கக்கூடிய விஷயம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். நான் அதுல மெயினா பார்க்கறது டாக்டர்ஸ் அங்கே வர மாட்டேங்கிறாங்க, 5th ஃப்ளோர் வரைக்கும் டாக்டர்ஸ் வர மாட்டேங்கிறாங்கன்றது தான் அதில் மெயின். கண்டிப்பாக அவங்க அம்மா வந்து நல்லபடியாக குணமாகி வரணும். ப்ளஸ் இந்த விஷயத்த அவர் வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த அமைச்சருக்கு வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நம்மளுடைய போட்டோஸ் கிட்டோஸ் மாதிரி நீங்க அவருக்கு வந்து டேக் பண்ணி அனுப்பி விடுங்க. கண்டிப்பா அருண்ராஜ் அவர்கள் அதுக்கான முயற்சிகளை வந்து எடுப்பாருன்றத நம்ம வந்து நம்பலாம். என்னடா நாங்கள் இவ்வளோ பேர் அனுப்புகிறோம், நீ வந்து இதை மட்டும் இந்த கமெண்ட்டை மட்டும் படிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி முக்கியமான நிறைய பேர் முக்கியமானதை அனுப்புறீங்க. பட் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண முடியல, 1 by 1 என்னன்றதை சர்ச் பண்ணி தான் பண்ணுறோம். இது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அது ஹாஸ்பிட்டல்ன்றது ஒரு முக்கியமான எதுவாக இருந்தாலும் ஒரு உயிர்னாலும் அது வந்து உயிர் தான். ஸோ அதுக்காக தான் அது உயிர்ன்றதை தாண்டி அந்த சொல்கிற விஷயங்கள் டாக்டர் மாட்டேங்கிறாங்க. சுகாதாரம் எல்லாத்துக்குமான சுகாதாரம் சம்மந்தப்பட்ட, அதனால அதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இதாக எடுத்து சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்து எங்களால் என்ன முடியுமோ, எங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை நாங்க தூய சக்தி கிட்ட எடுத்துக்கிட்டு போறோம். அவ்வளவுதான் எங்களால முடியும். ரைமிங்க சேர்த்துக்கிறது தான். அதே மாதிரி இன்னொருத்தவங்க டெல்லியில இருந்து ஒருத்தவங்க இது பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலி பிளட் கேன்சர் போல இருக்கு, டயாலிசிஸ் கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதுவும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் இதாக பிரச்சனையாக இருக்குது, ஏதாவது சொல்லி ஹெல்ப் பண்ண முடியுங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் டெல்லியில் இருக்காங்க, எப்படி என்ன அப்படின்றது தெரியல. ஓகே, இல்லை லிங்கேஷ், நீ யார்ட்டையோ பேசணும்னு சொன்னாலும் டெல்லியிலேருந்து தானே கால் பண்ணுறேன்னாங்க. ஒருவேளை அவங்களா இருக்கலாம், ஒரு கால் கூட வந்திருந்தது, டெல்லியிலேருந்து பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பேசுனாங்க. பாப்போம், என்னன்னு. டெல்லியில இருக்கீங்கன்னா நீங்க அங்க இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகளை கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்து, இல்ல டெல்லியில இருந்து யாராவது பார்க்கக்கூடியவங்க இருந்தா அந்த சொன்னாங்களே அவங்களே இருந்தீங்கன்னா நீங்க கூட அந்த கமெண்ட்ல உங்களோட ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டெல்லியில பார்க்கக்கூடிய யாராவது பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணலாம். இது கத்தார்லேருந்தே ஒருத்தவங்க 19 வருஷமா இது இல்லாமல் ஓமன்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க தானே, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும்.
அப்புறம் இன்னொரு விஷயமும் ஒரு 3-4 பேர் வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறது இந்த டிஎன்பிசி பற்றி வந்து கொஞ்சம் பேசுங்க அதை பற்றி. படிப்பு சம்பந்தமா? ஆமாம் ஆமாம், அதுதான். இல்லை அது ஏதோ காலதாமதம் அதிகமாகுது. சிரிக்கலைங்க நான் ஏன்னா உங்களுக்குலாம் அவ்வளோ இதாயிருச்சா படிப்பு சம்மந்த பற்றி பேசணும், உங்களுக்கு அவ்வளோ நக்கலாயிருச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அது வராது, அதான பஞ்சாயத்து. எங்களுக்கு வராது. டிஎன்பிசினா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் சென்டர் கமிஷன். ஆமா, கமிஷனா? கமிஷன். பாத்தீங்களா, இந்த லட்சணத்தை தான் இருக்கு. எங்க படி இருக்குது, கரெக்டா சொல்லிட்டோம்ல, அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது. இல்ல அது டிஎன்பிஎஸ்சி எல்லாம் வந்து பெரிய ப்ராஜெக்ட், பெரிய ப்ராசஸ். அது என்ன ஏது குரூப் 1 குரூப் 2லாம் நிறைய இருக்கும். அதை பற்றிலாம் பேசணும்னா கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். நாங்களாம் ஏதாவது ஒன்று பேசிடக்கூடாதுன்றதுக்காக அதெல்லாம் எடுத்து பேசலை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியக்கூடிய விஷயங்களா இருக்கிறதுனால இதை வந்து பேசணும். கண்டென்ட்டுக்கு போயிடலாம். கண்டென்ட் போயிடலாங்களா? பெரிய இது காட்டிடுங்க. இந்த மாதிரி பேனா வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்க பென் அப்படின்னு சொல்லிட்டு, பேனா கிடைக்காது டிஎம்னு மெசேஜ் வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே இருக்கும். கலாய்க்கிற அளவுக்கு ஆயிட்டீங்க. இல்லைங்க, நல்லா இருக்கு, எனக்கு இது நல்லா இருக்கு. ஒரு மாதிரி கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இல்லை ஒரு தடவை இழுத்தாங்க வீல் தனியாக போயிடுச்சு, அதனால வந்து நான் பண்ண மாட்டேன். ஃபேவரட்டாக வச்சுக்கிறேன், நானே வச்சுக்கிறேன். இதை ஓனத்தை கேட்குறேன், தராங்களான்னு. தரலனால் எடுத்துக்கப்படும் அப்படின்ற மாதிரி போனாங்களா. முதல்ல நம்ம வந்து குளத்தூர்கார்ட்டேருந்து ஆரம்பிப்போம். நம்ம மேடை போட்டு பேசியிருக்காங்க. இன்னைக்கு தான் இந்த இதெல்லாம் வந்திருக்கு அறிக்கை, நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்றதுக்கான இதெல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பெட்டி பெட்டியா வந்து எப்படி அது பெட்டி பெட்டியா வருதுன்னா எப்படி அது அந்த அளவுக்கு இருக்குது? உங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. கம்ப்ளைண்ட் பெட்டி பெட்டியா வந்திருக்கு. அந்த ட்ராலி சூட்கேஸை வச்சு தள்ளிட்டு போறாங்க, அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஒத்துக்கிட்டாங்க, நம்ம வந்து ரீல்ஸ்னால நம்ம வந்து தோக்கலை அப்படின்றது ஒத்துக்கிட்டாங்க. ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க. புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கு தப்பு வந்து ஆனா குடும்ப அரசியல் தான். இதுவும் ஒருத்தர் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தாரு. ஏன் இதை பத்தி யாருமே சொல்லவே இல்லை, குடும்ப அரசியல் தான் பிரச்சனை அப்படின்றது. நீங்க லெஃப்ட்ல இருக்கிறவங்கலாம் காரணம், ரைட்ல இருக்கிறவங்கலாம் காரணம், இவங்க எல்லாம் காரணம், பின்னாடி இருக்கிறவங்கலாம் காரணம். சரி, உன்னை பத்தி நான் சொன்னேன், அதை பத்தி மட்டும் சொல்லவே மாட்டேங்கன்னா அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன். அது குடும்ப விவகாரம், அதை உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதான். இந்த கொஸ்டின் யாருமே கேட்கலன்னு கேட்கறாங்க. ஏற்கனவே மகனுக்கும் மருமகனுக்கும் முட்டிக்கிட்டு தான் இருக்கு. பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அவங்களோட பெண் விவகாரம் இனிமே தலையிடக்கூடாதுன்னாங்க. அப்புறம் சுனில்னு ஒருத்தர் ஆலோசகர் இருந்தாரு, அவர் வந்து இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. வேற ஏதோ ஒரு எலெக்ஷனுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவரு போயிட்டாரு. ஏன்னா தனித்தனியா லாபி வச்சு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப அது எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி நெருக்கடியில வந்து நிக்குது. ஆனா அவ்வளவு நெருக்கடி இருந்தாலுமே கூட இன்னைக்கு மகளிர் அணியோட அந்த இதுவை கூட்டி ஒரு 45 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து 45 எக்கச்சக்கமா வந்துருந்தாங்க. இல்ல, அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு 45 பேர் இருந்தாங்க. நான் பார்த்தேன் அந்த இதுல நிறைய காலி சேர் இருந்துச்சு. ஒரு 45-50 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட வீராவேசமா முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. அதுல அவர் சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து டெல்லி போனீங்களே, இப்ப அந்த டெல்லியில வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்காக போனீங்களே, அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல போய் உங்களோட முன் வரிசையில் நிக்க வச்சாங்களே, இதே மாதிரி நான் போனப்ப நீங்க என்ன சொன்னீங்க, காப்பாத்திக்கிறதுக்காக உங்கள்கிட்ட போனீங்களா? அப்ப நான் இப்போ உங்களை கேட்கறேன், நீங்க உங்களை கரூர் சிபிஐ வழக்குல இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக போனீங்களா அப்படின்னு நான் வந்து கேட்க மாட்டேன். இப்படிதான் வந்து நடக்கும், இப்படிதான் முன்னாடி நிக்க வச்சு நம்மள வந்து இதுதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. விஜய் அவர்கள் ஒருவேளை ஈடிக்காக போயிருந்தாருன்னா அது என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் அப்படி போலன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவருடைய ஜனநாயகன் படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. இது சிபிஐ வழக்கு, சிபிஐ வழக்கு. ஜனநாயகன் இருக்கு. சிபிஐ வழக்குக்காக போயிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அவருடைய ஜனநாயகன் படம் எப்பயும் ரிலீஸ் ஆயிருக்கும். அவங்க வந்து எப்பத்துல இருந்து அவர் வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். எப்போ அவர் இந்த எலெக்ஷன் அந்த இது கூட்டணி சிபிஐக்கு போனப்ப எல்லாம் இவ்வளவு நெருக்கடி வந்துச்சு என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப நினைச்சிருந்தா அவர் பிஜேபியோட வந்து கை கோர்த்து நின்று இருந்திருக்கலாம். இல்ல ஆஃப்டர் எலெக்ஷன் 108 தான் கிடைச்சது அப்படின்னப்போ அப்பயாவது நின்றுருக்கலாம். சரி வாங்க பிஜேபி தானே, இப்ப நான் ஆட்சி அமைச்சர் நீங்க வாங்கன்னு சொல்லி அப்பயும் சேர்ந்திருக்கலாம். ஆனா அப்பயும் அவர் வந்து சேரல. இது வரைக்கும் அவர் இன்னைக்கு சிஎம் ஆகி 1 மாச காலம் ஆச்சு. 1 மாசம் தாண்டியுமே இன்னும் ஜனநாயகனை பத்தின எந்த அப்டேட்டும் இல்ல. இன்னைக்கு இந்த படத்தை ஊரே பார்த்துருச்சு. ஒட்டுமொத்தமா எல்லாரும் கிளியர் HD பிரிண்ட்ல எல்லாருமே பார்த்துட்டாங்க. பார்க்க கூடாதுன்னு இருக்கிறவங்க மட்டும் பார்க்காம இருக்காங்க. நம்ம மாதிரி ஆட்கள் பார்க்காம கூடாது. மற்றவர்கள் தம்பியும் இருக்காப்ல இந்த மாதிரி எல்லாம் பார்க்காம இருக்கும். ஆனா நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஆனா பார்த்தவங்க திருப்பி தியேட்டருக்கு வர மாட்டாங்கன்னு கேட்டா கண்டிப்பா வருவாங்க. தியேட்டர்ல பார்க்கணுன்றதுக்காக வருவாங்கன்னு வச்சுங்களேன். இது மாதிரி அவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் இருந்துச்சு. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் அவர் வந்து காங்கிரஸ் உள்ள கூப்பிட்டு அமைச்சரவையில
இடம் கொடுத்துருக்காரு. இது பண்ணிட்டாரு. திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டு இது பண்ணிட்டாரு. IUMல கூப்பிட்டு பண்ணிட்டாரு. அப்போ பிஜேபிக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லைன்றது இந்த இடத்துல கிளியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது அவருக்கு அந்த நெருக்கடியும் இல்லை. சிபிஐ வழக்குல போய் இது பண்ணணும் நெருக்கடியும் கிடையாது. அப்படின்னா அவர் எப்பயோ போய் சேர்ந்திருப்பாரு. சிபிஐக்காக போய் எப்பயோ போய் இருந்திருப்பாரு. அது மாதிரி எதுவுமே பண்ணலையே. ஆனா நீங்க 4 வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போலியே. ஏன் உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு? ஏன் விஜய் அவர்கள் மேல, சிஎம் அவர்கள் மேல நமக்கு இந்த சிஎம் மேல சந்தேகம் வரலன்னா, நீங்க சிஎம்மா இருக்கும்போது 4 வருஷம் நீங்க நிதி ஆயோக் கொடுத்து போகல, கடைசி வருஷம் மட்டும் போறீங்க. இந்த வருஷம் நம்ம போய் ஆகணும், மொத்த வருமானத்தையும் அப்படியே இது வரைக்கும் விட்டது எல்லாத்தையும் பிடிக்கிறோம். 4 வருஷம் விட்டத அண்ணனுக்கு ஒரு ஜொர்னா சொல்றா அப்படின்ற மாதிரி, இன்னும் ஜெயிச்சுட்டு குடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இப்ப இவர் போயிருக்காரு. முதல் வருஷமே இது ஒரு மாசத்துலயே அவர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துகிட்டு இருக்காரு. அப்போ நமக்கு வருமானம் வேணும், நிதி வேணும்ன்றதுனால அவர் போறாரு. ஆனா 4 வருஷம் நீங்க கெத்து காட்டிட்டு ஒன்றிய அரசு அது இதுன்னு பவுடர் அடிச்சுட்டு 4வது வருஷம் போறீங்க, கடைசி வருஷம் போறீங்க. அப்போ எல்லாருக்கும் சந்தேகம் வரதானே செய்யும். அப்போ உங்க மேலே ஏகப்பட்ட வழக்குகள் வந்துருச்சு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருச்சு. இங்கே இடி வந்துருச்சு, செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு, KN நேரு மீது வழக்கு, ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் எல்லாம் வந்திருக்கும் போது அப்போ அந்த சந்தேகம் இயல்பா வர்றது தானே. அதுலயே உங்களுக்கு கோவம் வருது. நீங்க சொன்னா நம்புற மாதிரியாவது சொல்லணும், அதுவும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 4 வருஷம் ஏன் போலன்னு காரணம் அதுக்கு காரணம் கிடையாது. ஆனா இப்போ நீங்க காரணம் சொன்னீங்கன்னா யாரும் மக்கள் நம்புற மாதிரியும் இல்லை. அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு? இது கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்களே கான்ஃபிடென்ட்டாக இல்லை. போய் ஏடிஎம்கேலேருந்து எம்எல்ஏலாம் போய் பார்த்துட்டு அவங்கள ரிசைன் பண்ண வச்சு உங்கள் கட்சியில் சேர்த்துட்டு இருக்கீங்க. வாட் ப்ரோ அப்படின்னு அப்படியே எம்எல்ஏவா ஆக்கல. அந்த எம்எல்ஏக்கள் அப்படியே கூட்டிட்டு வரல, ரிசைன் பண்ணி தானே இங்கே வராங்க. எம்எல்ஏ அதிமுகவில் ஜெயித்த எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு தான் இங்கே வராங்க. ஓ பன்னீர்செல்வம் மாதிரியோ இல்லை வைத்திலிங்கம் மாதிரியோ அப்படியே நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அப்படியே நீங்கள் கூப்பிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா அந்த டைம்ல கூப்பிட்டுக்கலையே, அவங்களா விருப்பப்பட்டு இந்த டைம்ல வராங்க. ஆனா நீங்க பாருங்க, ஊழல் அமைச்சர்களா சேர்த்து வச்சிருக்கீங்க. நீங்க வைத்திலிங்கத்தோட கேஸை எடுத்து ரீஓபன் பண்றாங்க, அருண் IPS அவர்களை வச்சே பண்றாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர், செந்தில் பாலாஜி எல்லாம் எப்போ வந்தாரு? செந்தில் பாலாஜி நீங்க உங்களோட இது அமைச்சரவையில வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் எவ்வளவு பேர் உங்ககிட்டயும் வந்திருக்காங்க. அது இன்னைக்கு பெஞ்சமின் அவர்கள் முந்தானத்து போய் சேர்ந்திருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சேர்ந்திருக்காங்க. அப்போ அவங்க எம்எல்ஏக்களா இல்லாம தான் அங்க போய் சேர்க்காங்க. அப்ப சட்டப்படி எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு கிடையாது. அது இல்லாம எல்லாரும் அங்க நோக்கி போகும்போது நீங்க என்ன உங்க கட்சிக்கு வரவங்களை வேணா சொல்லுவீங்க? இன்னைக்கு நீங்க பாட்டுக்கு தாமோன் பரசன் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு 1200 பேர் கொளுத்து வேலை செய்யறவங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க, அவங்க இவங்க ரோட்ல சும்மா நின்றுட்டு இருந்தாங்க, வேடிக்கை பார்த்துட்டு போனவங்க எல்லாரையும் கூட்டு துண்டு சால்வையெல்லாம் போட்டு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அந்த மாதிரி பண்ணலையே. வாங்கன்னு வராங்க, அவங்கள போய் வேணான்னு சொல்ல முடியுமா? அப்போ முதலமைச்சர் பேசுறதுல எதுலையுமே ஒரு கிளாரிட்டி இல்லை. கான்பிடென்ட்டா இருங்க அப்படின்னு சொல்றது. அப்போ இவ்வளோ நாளா அவர் பேசுனது நீங்க பாத்திருக்கீங்க. ஆமா, அந்த ஆக்ஷனோட செய்யறோம்னா அப்ப எத்தனை தடவை ரிப்பீட் மோட்ல போட்டு பார்த்து செய்வாருங்க. இப்படி செய்ய மாட்டாரு. இப்படி கை வரலங்க நம்மளுக்கு. இல்ல கான்பிடென்ட்டா இருங்கன்னா அப்ப நீங்க எப்போ தெரிஞ்சே அப்போ அவரை பத்தி பேசாம இருந்திருக்கீங்க. ஆனா இப்போ உங்களோட நிலைமை வேற வழி இல்லை, நீங்க இப்ப பேசிதான் ஆகணும் இனிமே. அப்படி நாங்க கெத்துதான் பேரே சொல்லாம பேசுறோம்ல. அதான் அடுத்து மறுபடியும் மீண்டும் நீங்க அழிய போறீங்கன்றதுக்கான அறிகுறி அது. நீங்க என்னைக்குமே பேர் சொல்லி நீங்க இதுதான் எதிரின்னு பிக்ஸ் பண்ணாம இருக்கீங்கல்ல, அப்ப அது வரைக்கும் இப்படிதான் இருக்கு. இப்பயுமே இவன் தான் எதிரின்றத பிக்ஸ் பண்ணல. இவங்க அப்படியே ஒரு குருட்டாம்போக்குல போயிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி சரியில்லை, இது அவலன் இல்லை, ஒரே மாசத்துல பாருங்க இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சுன்னு 5 வருஷம் கழிவு ஊத்துனாங்க, திரும்பியே பார்க்கல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, மக்களே உங்களை தூக்கி எரிஞ்சிருவாங்க. நீங்க அதாவது பாலியல் குற்றங்கள்லாம் அதிகமா நடந்துட்டு இருக்குது, இதுக்கு எல்லாமே மொத்தமா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா தாவேக்கா ஆட்கள் தான். இது மக்கள் ஒரு கட்டத்துல வெறுப்பாகி மக்களே வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. இந்த குற்றச்சாட்டு இவர் மட்டும் வைக்கல, அங்க ரெட்டையிலிருந்தும் வச்சிருக்காங்க. பாலியல் குற்றங்கள்லாம் தாவேக்கா இதுல தான் அதிகமா இருக்குது. பொள்ளாச்சி இஷ்யூலாம் தெரியல போல இருக்கு. பொள்ளாச்சி அதெல்லாம் தெரியல போல இருக்கு, நடந்திருக்கு. ஆமா, உண்மை. ஆக்ஷன் இருக்கு. தாவேக்கா நிர்வாகி செஞ்சிருக்காங்க, உண்மை. அந்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, உண்மை. அமைச்சர்கள்ட்ட கேட்கறாங்க, ஆமா தாவேக்கா நிர்வாகிகள் செஞ்சிருக்காங்க, யாரா இருந்தாலும் அரசு செய்வோம், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கட்சியை விட்டு நீக்குவோம், அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றது கட்சி. அதுதான் ஆமாங்க நடந்திருக்குங்க, நாங்க அவங்கள நீக்கிறோங்க அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அந்த கட்சி அதை
பார்க்கணும். ஏன் இந்த கட்சி நம்ம கட்சியில் இருக்கக்கூடியவங்க மீது இப்ப திடீர்னு இந்த மாதிரி வருது அப்படின்றத செக் பண்ணணும், அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறதுக்கான வேலையை அந்த கட்சி பார்க்கணும். அது ஒரு பக்கம் நடக்கட்டும். நீங்க என்னைக்காவது ஒத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க இது எங்க கட்சிக்காரங்க, ஆமாங்க பண்ணிட்டாங்க, உங்களால எங்கேயாவது தைரியமா ஒத்துக்க முடியுமா? முடியாது இல்ல. பார்த்ததே இல்லைன்றோம். 10 நாள் கழிச்சு யார் அந்த சாருலாம் கேட்டு கடாஞ்சி எடுத்துட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அவர் திமுகவின் அனுதாபி அப்படின்னு சட்டமன்றத்துல சொல்றதுக்கு பேரு மாற்றமா? ஆமாங்க இவங்க கட்சிக்காரன் பண்ணிட்டான், அவனை யாரா இருந்தாலும் நாங்க மேல் நடவடிக்கை எடுப்போம். அந்த சேலத்துல நடந்த அந்த மணிகண்டன்றவர் கைது பண்ணியிருக்காங்க. தாவேகா நிர்வாகிகள் பண்ணாலும் தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான். அப்ப அப்படி பண்ணும்போது தைரியமா நடவடிக்கை எடுக்கிறாங்களா? காவல்துறை அவங்க மீது ஆக்ஷன் எடுக்குது இல்ல? அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவன் பண்ணிட்டான், ஆமா பண்ணிட்டான், நீ இதே மாதிரி ஒத்துக்கிறியா, நீ ஒரு பண்ணிட்டாங்கல்ல, அப்போ அது பரவாயில்ல தான். அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க. தாவேகா நிர்வாகிகள் பண்ணாலும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நீங்க பண்ணது முதல்ல ஒத்துக்கிறதுக்கான முயற்சி எடுங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பத்தி நம்ம வந்து பேசிக்கலாம். அதுல எத்தனை ஓட்டம் இருக்குன்றதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனா இது நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே துரைமுருகன் அவர்கள் வந்தானே வரட்டா அப்படின்னு யூட்டன் போட்டு திருப்பி போயிட்டாரு. இவரே எங்க கூட்டின்னு வந்தீங்க? இல்லைங்க ஏதோ நிகழ்ச்சி நடக்குது அண்ணா அறிவாலயத்துல. நாங்க ஆமா நிகழ்ச்சி நடக்குது, அவர் யாரும் கூப்பிட்டாங்கன்னு வரவே இல்லை. யாருமே வரல. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வராரு, அவர் மேல விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் ஒரு சீனியர், உங்களுக்கு அவரை பிடிக்கலனாலும் அவருக்கு உங்களுக்கு இனிமே வேணான்னா கூட அவரை போய் வரவேற்க வேண்டியது ஒரு கட்டாயம் இருக்குல்ல. வாங்கன்னு சொல்லி வரவேற்று கூட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குல்ல. அங்க இருக்கக்கூடிய சாதாரண நிர்வாகிகள் வாங்க வாங்க உள்ள வாங்கன்றாங்க, அவரு இல்ல வரலன்ட்டாரு, அப்படியே போயிட்டாரு, கிளம்புறேன். ஆமா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இதெல்லாம் பல தடவை அவருக்குலாம் நடந்திருக்குது. என்ன பண்றது, அவ்வளவுதான். இப்ப ஒரு வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்மளே சொன்னா நல்லா இருக்காது, உங்க மனசு கஷ்டப்படும், அதனால நீங்களே புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு போயிருங்க. ஐயா பொதுச்செயலர் துரைமுருகன் வந்திருக்காரு, இங்கே அவர் சொன்னாங்க. அப்படியே சொன்ன அவ்வளோ அவர்தான் போயிட்டாரு. முடியாம இதுக்கு ஒரு வந்தாருனே தெரியல. முடியாத மனிதன் எதுக்கு வந்து வரணும்னு தெரியல. ரெண்டாவது பல மாற்றங்களை அந்த கட்சி வந்து விரும்புதுங்க. இளைஞர்களுக்கு கொஞ்சம் வழி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் விரும்புறாங்க. உதயநிதி அண்ட் டீம் வந்து லைக் பண்றாங்க அது மாதிரி போலான்னு. ஆனா இன்னமும் அந்த கட்சியில சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்கு எந்த விதத்திலையும் ஒத்து வரத்துக்கு தயாராகல. நாங்க இப்பயும் அவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னா, நாங்க இந்த கட்சியை பல வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்கி வைப்போமா, இவனுங்க அசால்ட்டா வந்து மாவட்ட செயலாளர் பத்தி வந்து வாங்கிட்டு போயிடுவானுங்களாம். அதேதான், நாம இத்தனை வருஷமா இது பண்ணுவோமா, இவர் படம் நடிப்பாராம், வருவாராம், வந்து உட்காருவாராம், சிஎம் ஆயிடுவாரான்னு. அதேதான் உட்கட்சியிலே நடக்குது. நாங்க 25 வருஷமா கட்சியை கஷ்டப்பட்டு நடத்துவோமா, இவங்க நோகாம வந்து மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிடுவாங்கன்னா மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. அப்ப நீங்க எல்லாம் நகர்ந்துக்கிறது தான் மரியாதை இல்லையா? ஒரு 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு மாத்தணும், ஏதாவது ஒரு அணுகுமுறையை கொண்டு வரணும். எதுக்குமே நாங்க ஒத்து வர மாட்டோம், நாங்க சேகரபாபு, நாங்க மாசு, நாங்க வந்து இவரு இனிகோ இதயராஜ், நாங்க வந்து KN நேரு, இப்படியே தான் நாங்க இருப்போம், 75+ தான் நாங்க இருப்போம், 65-75+ தான் இருப்போம்னா கடைசி வரைக்கும் கட்சி வந்து இதே மட்டத்துல தான் வந்து இருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு வந்து உதாரணம். கும்பலே இல்லைன்னு நீங்களே எவ்வளவு கும்பல் இருந்துச்சு தெரியுமா? ஆமா, வாட்சி வாங்க தாங்க கும்பல் இருந்துச்சு. அப்ப மட்டும் எங்க இருந்து ஓடி அதுதான் தெரியல. வாட்சி வாங்க இருந்தது கும்பல், பேசும்போது ஒரு கும்பலிங்க, யார்கிட்ட பேசிட்டு இருந்தாருன்னு தெரியல. பாவம், அவ்வளவு பெரிய மனுஷன், ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு அரங்கம் நிறைந்த ஒரு இதுவா இருக்க தேவை இல்லையா? அவர் பேசுறவர் ஒரு 35-40 பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா தலைவர் சீக்கிரம் வாட்ச கொடுங்க, ஆமா தலைவர் சீக்கிரம் நாங்க பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு டென்ஷன் ஆகுறாங்க. எப்படா அந்த வாட்ச கொடுப்பாங்க வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க போல. முந்தா நாள் அப்படிதான் ஒரு அம்மா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க. ஆமா, அந்த அறிவாலயத்துல வந்து அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி அதே மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அப்படின்றது. இப்போ அழுகும் போது அப்படியே இல்லை, இது மக்கள் தவிர்க்கலாமா இந்த மாதிரி விஷயங்கள்? இந்த இலவசம் இதை மாதிரி வாட்ச் கொடுக்குறன்றது, ஒரு இது கொடுக்குறன்றது இயலாமை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய நீங்களும் பார்த்துருக்கீங்க, டிஎம்கே மீட்டிங்லாம் நம்மளும் போயிருக்கோம், நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். இல்லை, அதுதான் எதுக்காக வருவாங்க, எப்படி உட்கார வைப்பாங்க, என்ன கொடுப்பாங்கன்றதும் நம்மளா கண்கூடாவே வந்து பார்த்துருக்கோம். நீங்க நல்லா சொல்லுங்க, நம்ம எத்தனையோ மீட்டிங் போயிருக்கோம், யாராவது விருப்பப்பட்டு உட்கார்ந்துருக்காங்களா? இவங்க பேசுறது என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? முடிச்சுட்டு போகும்போது ஒன்று கொடுப்பாங்க, அது வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கும் போதே தெரியும்.
உள்ளுக்குள்ள சுண்டல் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிருவாங்க, வரவங்களே சுண்டல் விற்க டீ ஆரம்பிச்சிருவாங்க, காபி எல்லாமே உள்ள ஓடிட்டு இருக்கோம். ஆமா இதுதான் ஓடிட்டு இருக்கோம். ஆமா, குடிச்சிட்டு அங்கே பேசிட்டு இருப்பாங்க. ஆமா சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம மாதிரி ஹெட்ஃபோன் தான் அப்படியே பார்த்துட்டு பேசு பேசு சீக்கிரம் முடி அப்படின்னு. இவங்க அந்த நேரம் பார்த்து தான் மாசு வரணும், காசு வரணும், பீஸு வரணும்னு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இல்ல அது என்ன ஒரு 300 400 ஒரு இதா இருக்கும். ஒரு 300 விலை மதிப்பான அந்த ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். 300 ரூபாய் போட்டு ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி 800 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் உங்களுக்கு கொடுக்க போறோம், யாரும் கவலைப்படாதீங்க, இங்கேயே உட்காருங்க, அண்ணன் வந்துகிட்டே இருக்காரு, 1/2 மணி நேரம் தான், 3/4 மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் தான் சொல்லி உட்கார வச்சு எல்லாத்தையும் கொடுத்து வந்து விடுவாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதேதான் அண்ணா அறிவாலயத்திலே நடக்குது. அண்ணா அறிவாலயத்திலேயே வாட்ச் கொடுத்து தான் வர வைக்க வேண்டியதா இருக்கு எல்லாத்தையும். ஏங்க சும்மா எவங்க அங்க போவான், நிழல் கூட ஒதுங்க மாட்டாங்க. யார் அங்க போய் இப்ப என்ன பண்ணுவாங்க, அங்க போய் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணும் பண்ண போறது இல்ல. சரி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி வாட்சை வேற வர வைக்கிறதுக்கு வாட்ச் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. வாட்ச் கொடுத்துருக்காங்க, சந்தோஷமா வாங்கிட்டு போட்டோம், அதையாவது நீட்டா கொடுங்க. ஏன் உட்கார்ந்து இருக்கும் போதே கொடுத்தா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கா? அந்த இதெல்லாம் போட்டு வச்சிங்களா, அந்த ஸ்வீட் மிக்சர் இதெல்லாம் சேர்ல வைப்பீங்களா, அந்த மாதிரியாவது வச்சிருக்கலாம். ஏங்க வரும்போதே ஒரு வாட்சோட சேர்த்து கொடுத்து விடலாம், இல்ல போகும்போது ஒவ்வொருத்தரா லைனா கொடுத்து விடலாம். அதையும் நீங்க அப்படித்தானே கொடுக்குறீங்க, அப்படிதானே கொடுக்குறீங்க. அது அந்த இதுலயே இருக்கும் போல, டிஎன்ஏ இருக்கும் தான் கொடுக்கணும்ன்றது. கொஞ்சம் அவங்க தவிர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். நேற்றுக்கு கனிமொழி அவர்களும் ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ இந்த ஓவன் கேவன் நீங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். வாங்கிக்கிட்டே இருந்தீங்கல்ல, இனிமே கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுத்துக்கிட்டே இருந்தாவது ஏதாவது கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஓட்டு வந்துரும் தான், நல்லா வரும். வாங்கிட்டாங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்கல்ல, உடனே போட்டுருவாங்க. சேகர் பாபு வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து விடும், சேகர் ஐயா வந்து இருக்கிற வரைக்கும். நீங்க வந்து தவைக்கால இருக்கிற எம்எல்ஏட பேர் ஈர் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் 10 லட்சம் ரூபாய் தருவாரு. அதானே அடுத்தவன் தானே இழிச்சவாங்க. அமைச்சர்களுடைய பெயர்களை எல்லாம் வரிசையாக சொன்னால் எங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் 10 லட்சம் கொடுப்பாரு. உங்கள்கிட்ட நான் இந்த போட்டியை வைக்கல, முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன். நான் உங்களுடைய அமைச்சருடைய லிஸ்ட் எல்லாம் நீங்க முதல்ல வரிசையா சொல்லுங்க ஐயா, எங்க அண்ணன் சேகர் பாபு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஏங்க இவருக்கு வந்து இது ஊத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. சேகர் பாபு அவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஐயா பேசினார்ல, இவரு எக்ஸ் சிஎம் பேசினார்ல, அதுல அது ஏதோ ஒரு காதல் தோல்வி ஒன்னு இருந்தா எப்படி இருக்கும், தோத்துட்டு ஒரு மாதிரி விரக்தியில இருந்தா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க, தொடர்ந்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாதவன் படம் என்னது அது, வெண்மதி மின்னலே வெண்மதி சாமி இருக்கீங்களா, ஒரு நிமிஷம் கரெக்டா முடிச்சீங்க. அதே பாட்டுதான் அதுல அந்த இது வருமே, 5 நாள் வரை அவள் பொழிந்தது, 5 வருடம் வரை அது பொழிந்தது, அதிகாரத்தின் மழை அதில் நினைகையில் ரத்த நாளங்கள், ராத்திரி வெடிக்குமா, ஒரு நிமிஷம் கூட எந்த தடை பிரியவில்லை, விவரம் ஏதும் நான் அறியவில்லை, என்ன இருந்த போதும் இனிமே அது எனதில்லையே, மறந்து போ மனமே என் மனமே. அவ்வளவுதான், இப்படிதான் இருக்கு. அப்படியே பாடிக்கிட்டு இதே மாதிரி இருந்தது. அது 5 வருஷம் அதுல இருந்தாச்சு, இப்ப அது இல்ல அப்படின்னும் போது அந்த பாட்டும் அந்த இதுவும் வந்து சிங்க் ஆகுது பாருங்க. அவர் வந்து காதல் தோல்வியில பாடுவாரு, இவங்க ஆட்சி தோல்வியில அந்த சேரை பத்தி திரும்பி வருவாங்க. திமுக காரன் சும்மாலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. எங்க போயிட்டு திரும்பி வருவாங்க, அப்படியே போய் எப்படி துரைமுருகன் அப்படி போயிட்டு திரும்பி வந்தாரு, அந்த மாதிரி திரும்பி வீட்டுக்கு போயிட்டாருங்க. ஆமா, அவர் எங்க வந்தாரு, அப்படியே வந்து தலைமைச் செயலகம் அப்படியே வந்துட்டு அப்படியே யூட்டன் பண்ணிட்டு, ஏன்டா நீ பவுடர் கடலாம் அடிச்சு வர சொன்னீங்க, நான் பாட்டுக்கு சீனே வீட்டுல தானே படுத்து தூங்கிட்டு இருந்தேன். சரி நீங்க சொல்லுங்க, முதல் அமைச்சர் பேர் எல்லாத்தையும் நீங்க சொல்ல முடியுமா, எம்எல்ஏ பேர்லாம் உங்களால சொல்ல முடியுமா, 10 லட்சம் உங்களுக்கு கிடைக்குமா? அமைச்சர் பேரை சொல்ல தேவையில்லை, நேக்கா வந்து அமைச்சர் பேர் வேண்டாம், எம்எல்ஏ பேர் வேண்டாம், சொல்ல தேவையில்லை, மக்களுக்கு தெரியவே தேவையில்லை. ஆனா வேலை நடக்குது. ஏதாவது பிரச்சனைகள்னு வருதா, எந்த பிரச்சனை வந்தாலும் இப்ப முதல்ல போய் நிக்கிறாங்களா, பேசுறாங்களா? இன்னைக்கு கூட விக்னேஷ் இது மது விலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் சொல்றாரு, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குனீங்கன்னா வாங்காதீங்க, அது நல்லதுக்கு இல்ல, உங்களுக்கு தயவு செய்து சொல்ற, திருப்பி சொல்றேன், நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், அந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா காசு வாங்காதீங்க, அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்ல.
ஒரு 10 நாளைக்குள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இத்தனை பேர்கிட்ட நாங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஏதோ ஒரு இடத்துல ஈபிக்கு காசு கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு 6000 ரூபாய் காசு கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அவங்க மேல வந்து நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து போயிட்டு கோயில்ல போய் நடவடிக்கைகள் எடுத்து இங்க இது மாதிரி நடக்கணும், இனிமே கோயில் பிரசாதங்கள்லாம் இங்கேயே வந்து பண்ணணும், அதுக்கு ஒரு டீட்டெயில் கூட எடுத்து வச்சிருக்கீங்க. நிறைய பேருங்க ஃபுல்லா எல்லாமே போயிட்டு தான் இருக்காரு. பிரபு அவர்களும் களத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. பர்வேஷ் அவர்களும் போயிருக்காரு. 3 மாதங்களில் கோவில் பிரசாதத்தை அரசே தயாரித்து விற்பனை பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. கோவில் வளாகத்திலேயே பிரசாதம் தயாரிப்பு 3 மாதங்களுக்குள் முழு அமலாக்கம், அளவு, விலை, தயாரிப்பு, தேதி கண்காணிப்பு, கூடுதல் ஆணையர் தலைமையில் தனிக்குழு, ஒற்றை தளத்தில் தரிசன டிக்கெட் அண்ட் அறை முன்பதிவு, யாத்ரி நிவாஸ் மற்றும் தங்கும் விடுதிகள் ஆன்லைன் வசதி, முதியோர் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை தரிசனம், உள்ளூர் பக்தர்கள் மற்றும் நன்கொடையாளர்களுக்கும் சிறப்பு ஏற்பாடு, கோவில் கழிவறைகள் தினசரி சுத்தம், தங்கும் வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு, கூட்ட நெரிசலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், திருவிழா பாதுகாப்பு, தேரோட்டம், கும்பாபிஷேகம், தெப்பத் திருவிழாவில் பாதுகாப்பு பலப்படுத்துதல், தேரின் சக்கரங்களுக்கு அருகில் பக்தர்கள் செல்ல தடுப்பு, அசம்பாவிதங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கட்டாயம், நிர்வாக மாற்றங்கள், பழைய டெண்டர் மற்றும் ஏலங்கள் ரத்து, புதிய வழிகாட்டுதலின்படி மறு ஏலம், சிறு கோயில்களில் ஒரு கால பூஜையை முக்கால பூஜையாக மாற்ற ஆய்வு. இது எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும், 3 மாசத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வராங்க. ஸோ அப்போ 3 மாசம் டைம் ஆகும் இதெல்லாம் பண்றதுக்கு. அப்போ இது ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்குது இல்லை. எனக்கு அந்த அமைச்சர் பேர் தெரியவே தேவையில்லை, அவரோட செயல்பாடு மூலியமா நான் தெரிஞ்சுப்பேன். கிடைக்குது எனக்கு. அது நான் என்ன நினைக்கிறேனோ அது வந்து நடக்குது. எனக்கே அவனை பார்க்க போல இருக்குன்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொருத்தர் பண்றவங்க ஓ யார் அவர், அப்ப எந்த எம்எல்ஏ என்ன அமைச்சர் என்ன தப்பு பண்ணாலும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது இல்லை. அப்போ நீங்க எல்லாம் இப்ப எங்களுக்கு தெரியவே தேவையில்லையே, மக்களுக்கு அதை கேட்கவே இல்லையே. ஏங்க பேரு ஊர் தெரியாம தானங்க ஓட்டே போட்டிருக்கான். நம்மளாம் அப்படி எல்லாரும் போய் ஓட்டு போட்டு என்னத்துக்கு ஓட்டு போட்டோம்? ஓ இன்னாரு அப்படிலாம் இல்ல, விஜய் வராரு நல்லது பண்றேன்னு இருக்காரு, இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் யாரு என்ன எதுன்னு தெரியாம தானே ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, தெரிஞ்சு உங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா, நீங்க என்ன சாதிச்சீங்க? தெரிஞ்சு உங்களுக்கு ஓட்டு போட்டு இத்தனை வருஷத்துல நீங்க என்னெல்லாம் சாதிச்சிருக்கீங்க? பலப்படுத்திருக்கோம்ல, உங்க கட்சியை நீங்க நல்லா தான் பலப்படுத்திருக்கீங்க, அது நல்லா தெரியுது. வாட்சி கொடுக்கும் போதே தெரியுது நீங்க நல்லா பலப்படுத்திருக்கீங்கன்னு. ஆனா கேட்கிற கேள்வி என்னன்னா, மக்கள் எனக்கு அவன் பேரு தெரியாது, ஊர் தெரியாது, நாங்க அவங்கள நம்பி ஓட்டு போட்டிருக்கோம். விஜய் அவர்களின் முகத்துக்காக இவர் சிஎம் ஆகணும், விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும்னு ஓட்டு போட்டோம். அது நடந்திருக்குது. அந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள், எம்எல்ஏ செயல்பாடுகளை வச்சு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், அவங்க பேரை தெரிஞ்சுக்கிறோம். அப்படித்தானே இருக்கும். அதுதானே ஒரு நல்ல மாற்றத்துக்கான அறிகுறி. பேரு தெரிய சொல்லு, ஊர் சொன்னா தெரியாது. விஜய்ட்டையும் தெரியாது, விஜய்க்கும் தெரியாது. விஜய் வந்து ஒரு 108 எம்எல்ஏ வச்சிருக்காருல, 108 எம்எல்ஏ வரிசையா சொல்ல மாட்டாரு, தேவையில்லை. முதலமைச்சரே என்ன சொல்லுவாருன்னா, உங்களோட செயல்பாடுகள் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன் தான் சொல்லுவாரு. அதுதான் அவருக்கும் வந்து ஓகே, நம்ம எம்எல்ஏக்கள் இத்தனை பேர் வந்து இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரியும். சும்மா சொல்றேன், 108 எம்எல்ஏக்கள் அவருக்கு எல்லாருக்கும் தெரியும், என்ன யாரு என்ன கேட்டகரி எல்லாம் தெரியாமலாம் இருக்காது. ஆனா அது அவங்களோட செயல்பாடுகள் மூலியமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, நம்ம ஆசைப்படுறோம்ல, அதேதான் இவருக்கும் பதில். 10 லட்சம் ரூபா அடுத்த வீட்டு காசுனா எடுத்து சொல்லிடுறது. நம்ம காசெல்லாம் இது பண்றது இல்ல, நம்ம காசு ஒரு ரூபா கொடுக்கறது கிடையாது. இருக்காது. எத்தனை கலைஞர்கள் எத்தனை ப்ரோக்ராம் ஏமாத்திருப்பீங்க மேடையில உட்காந்து. நடுநிலையா நான் நடுநிலையா போய் ஒரு நடுநிலையாளரா நான் உட்காந்து ஒரு தலைவரா இருந்து அதுக்கு வந்து விளக்கம் தான் கொடுக்குறேன். அதுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேன் நான். உங்களுக்கு சேகர் பாபு தான் ஏமாந்தவர். ஆமா, உடனே 10 லட்சம் ரூபா அவர் தலையில கட்டிட வேண்டியது. அவருக்கு குளத்தூர்காருக்கு டெபாசிட்டுக்கு அவர் தானே கொடுத்தாரு. அவர்கிட்ட தான் இருக்குது போல இருக்கு, அதனாலதான் எல்லாரும் அவரே கை காட்டுறாங்க. நிறைய வச்சிருக்காரு போலயே, கொஞ்சம் கோத்துடு அப்படின்ற மாதிரி தான். இல்ல, எதுக்கு அமைச்சர்கள் விவரம் தெரியும், எல்லாருக்கும் செய்யும் போதுதான் தெரியும். சேகர் பாபு உங்களுக்கு தெரியும், KN நேரு தெரியும், மா சுப்பிரமணியம் தெரியும், இங்க இந்த பக்கம் அவர் பேர் என்ன, துரைமுருகன் தெரியும், அன்பில் மகேஷ் தெரியும். என்ன பண்ணீங்க? ஏன் தோத்தீங்க? எல்லாரும் தோத்து போய் வீட்டுல இருக்கீங்கல்ல. செயல்பாடுகள் தான் சொல்லணுமே தவிர இது என்ன காம்படிஷனா? 10 திருக்குறள் சொல்லி பரிசு வாங்குறதுக்கு தேவை கிடையாது, தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இன்னும் சப்போர்ட் அதிகமாயிட்டே தான் வருது. இவங்க இந்த மாதிரி சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது, இது மூலியமா இன்னும் தாவேக்காக்கு வந்து சப்போர்ட் அதிகமா தான் வந்து தானே ஜோ ஆகும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, இல்ல ரொம்ப பெருசா ஒரு விஷயம்னு இல்லாம சின்ன சின்னதா அந்த ஒன்னா சேர்ந்ததான் அது ஒரு பெரிய விஷயமா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த ஊருக்கு பஸ் விடுறதுல இருந்து கோயிலுக்கு இது பண்றதுல இருந்து. வன்னியரசு அவர்கள் ஒரு இடத்துல போய் ஒன்னு செக் பண்றாரு. ஆமா, அமைச்சரா அவரோட செயல்பாடு
போயிட்டு தானே இருக்கு. அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்து தானே இருக்காரு. ரமேஷ் பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு வேலையை பார்த்து தானே இருக்காரு. கீர்த்தனா அங்க போய் அவங்க பேர் வேலையை பார்த்து தானே இருக்காங்க. குறைகள் இருக்கதான் செய்யும். ஒரே மாசத்துல நீங்க அந்த குறைகளை அவங்கள்ட்ட 60 வருஷமா உங்ககிட்ட நாங்க வந்து இவ்வளவு குறைகளை சொல்லியிருக்கோமே, எத்தனை குறைகளை நீங்க அதுல தீர்த்திருக்கீங்கன்ற மக்கள் கேக்குறாங்கல்ல. எவ்வளவு பிரச்சனைகள் நீங்க தீர்க்கவே இல்லை. பொதுவெளியில நின்று சேகர் பாபு எவ்வளவு அசிங்கமா வந்து அந்த மக்களை பேசியிருக்காரு. திருப்பதியில போய் நிக்க தெரியுதுல உனக்கு, இங்க நிக்கிறது உனக்கு கஷ்டமானு கேட்கறாருல்ல. ஆனா அப்படிப்பட்ட அமைச்சருக்கு மத்தியில இப்படி ஒரு அமைச்சர் வந்து இதெல்லாம் நான் செய்யறேன், உங்களுக்கு நான் செஞ்சு தரேன்னு சொல்றாருல்ல. ஆதவர்ஜனா போய் நின்று ஒரு இடத்துல நின்று சொல்றாருல்ல, உங்களோட குறைகள்லாம் நான் கேட்டு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்றாருல. முதல்ல செஞ்சு தரேன்னு ஒரு மனுஷன் ஒரு அமைச்சர் சொல்றதுன்றதே பெரிய விஷயம். நமக்கு இப்ப அது சப்பா கிட்ட கட்டமா செய்வாங்க. நீ துரைமுருகனோட இன்டர்வியூ எல்லாம் பாத்து ஐயோ அப்படின்னு சேகர் பாபுனா யாரு கொடுக்க முடியாது. யாரு நீ, உங்களுக்கு நாங்க கூப்பிடலையா, நாங்க உங்களை நாங்க தான் கூப்பிட்டோம், உங்களுக்கு நாங்க கூப்பிடலையா அப்படின்றது. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நீளம் நம்மெல்லாம் அப்படின்னீங்க. அந்த மாதிரி தான் இப்ப நீங்களாம் இருக்கிற இடம் தெரியாம வந்து போயிட்டீங்கல்ல. அப்போ அமைச்சர்கள் அவங்களோட செயல்பாடுகள் தான் முக்கியமே தவிர அவங்களோட பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் குவிஸ் காம்படிஷனுக்கு போக போறது கிடையாது. செயல்பாடுகள் மூலயமா தெரிஞ்சுப்போம், நல்ல விதமா தெரிஞ்சுப்போம். செய்யலைனாலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வந்து ஓட்டு போட போறாங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அவர்கிட்ட இருந்து 10 லட்ச ரூபா ஆட்டையை போறதுக்கு இவ்வளவு பேச்சு என்ன அப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு மேயர் சீட் நீங்க ஜெயிச்சிருவீங்களா? ஏன்னா வரம்பரவெல்லாம் இன்னமும் திமுக பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு மேயர் வந்து ஜெயிச்சிருவான்னு சவால் விட்டுட்டு இருக்கீங்க. லாவண்யா கோபால்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காரு. அந்த லாவண்யா கோபால் யாருன்னு எனக்கு தெரியல. மேயரை புடிக்குமான்னு கேட்கிறாரே லவணிய பால். நாங்க சொல்றோம் எங்க மயிரை கூட அவரை ஆட்ட முடியாதுடா. அது கடைசி வரைக்கும் திருந்த மாட்டோம்னு சபதம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் குலதெய்வத்தை போய் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கான் போல. திமுகவை கடைசி வரைக்கும் ஆட்சி கட்டில மீண்டும் உட்கார வைக்க கூடாது. உதயண்ணா தம்பின்னு ஒருத்தன் பேசுறான். தௌலத்து இதுதான் தௌலத்துன்றான். உதயண்ணா தம்பின்றான். வந்தவனும் அப்படிதான் இருக்கான், ஏற்கனவே இருந்தவனும் அப்படிதான் இருக்கான். ஐயா இதை போய் முதல்ல கவனிங்கய்யான்னா டெல்லியில நீங்க போய் என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க பிரச்சனையை பாருங்க. இங்க பாருங்க என்னென்ன அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அது யாரு? அன்பரசன் அவர்கள் மேடையிலேயே உட்கார்ந்துருக்காரு, ரசிக்கிறாரு. ரெண்டு பேரும் கைது வேற தட்டுறாங்க. அதே ரத்தம் டிஎம்கே பிளட் தான் இருக்கும். ஊரும் பிளட்ன்றது கரெக்டா தான் இருக்கு. 10,000 வாழல 6ஆவை கொண்டு அடிச்சாடு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்களே, இன்னொன்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அவரும் இதே மாதிரி தான், யாரா நீங்கெல்லாம் இது பண்ணி கெட்ட வார்த்தை தான், நீலாம் என்னோட ஹேருக்கு வந்து சமமா, அது நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் அதுலயே மியூட் போட்டாங்க. ஆமா அதுலயே நாங்க வந்து கொளத்தூரை தான் டார்கெட் பண்ணோம். நீ எல்லாம் எங்களுக்கு எதிரியா? கருப்பு சேப்பு வேட்டி கட்டிட்டு கலங்கின கண்ணோடு கசங்கின வேட்டியோடு கசங்கின சட்டையோடு அண்ணா அறிவாலயத்துல என் தலைவன் வரும்போது தலைவான்னு கத்துறான் போடுறான். அவன் கேட்க முடியல போல இருக்குது. அவ்வளோ அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த டிஜிட்டல் யுகத்துல இருக்கோம். நம்மள வந்து வீடியோ எடுக்கிறாங்க, இது பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற ஒரு அறிவு கூட இல்லாம வியூஸ் அதிகமா போகும்ல. வியூஸ் போகுங்க, ஓட்டு மைனஸ்ல போகுங்க. எதுங்க வியூஸ் போகுங்க. அது தேவையில்லைங்க. டிஜிட்டலா நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சா உனக்கு தேவையில்லை ராஜா. உங்க அறிவாலயத்துல ஒருத்தர் நின்று வாட்ச் கொடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு தேவையில்ல. உங்களை எல்லாம் நம்பிதான் அவர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஜெயிச்சிருவோம், அதோ 3 மாசத்துல ஆட்சி வந்துடும், தயாரா இருங்க அப்படின்னு இருக்காரு. நீ பாட்டுக்கு வந்து பச்சையா பேசிட்டு போயிடுற. பார்த்தா இங்க இருந்து எல்லாம் மைனஸ்ல போயிட்டு இருக்கு. இங்க பிளஸ்ல ஏத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி வாட்ச் கிச்சு கொடுத்து ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மைனஸ்ல இவங்க இறக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம். எனக்கு தெரிஞ்ச அன்பரசன் அவர்களை வந்து கொஞ்சம் பொதுச் செயலாளராக போடுங்க, நல்லா இருக்கும். இல்லைங்க எப்பா கொஞ்சம் கம்முன்னு இருப்பா அப்படின்னு சொல்லி அடக்கி வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப அவர் தான் மேட போட்டு டீம் கத்திக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க அந்த டீம்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பழங்காலத்து டீமு அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஒண்ணுமே பண்ண சுகரு அது வந்தவங்க கண்ட்ரோலும் பண்ண முடியாது. எல்லாம் ஒரு மாதிரி வந்து சொல்லும் போது ரத்த கொதிப்பு மாமனா இருக்கு, ரத்த கொதிப்பு அதுதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. பார்க்கவே கண்ட்ரோலா பேசணும், ஒரு விஷயத்த ஆணித்தரமா இப்படி பேசணும். 1 மாத காலம் ஆயிருக்குங்க, இந்த முதலமைச்சர் வந்திருக்காரு, வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் செய்ய முடியுமா முடியானே தெரியல. இப்படி ஓட்டு போட்டிருக்கீங்க, சரி பாப்போம், டைம் கொடுத்து பாப்போம். நம்ம ஆட்சி காலத்துல நம்ம இதெல்லாம் செஞ்சோம், அதெல்லாம் செஞ்சோம், பெண்களுக்கு அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம்னு சொன்னா பரவாயில்ல. ஆத்தான்றது, அம்மான்றது, ஆயான்றது இப்படி பேசினா மக்கள் எப்படி ரசிப்பாங்க? அந்த பெண்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்க பேசுறதே பல வார்த்தைகளை பெண்களை வச்சுதான். அந்த பெண்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? கேட்டா நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், ஃப்ரீ பஸ் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம். அததான் நீங்க 150 தடவை சொல்லி காட்டிட்டீங்களே. ஒவ்வொரு தடவையும் நீங்க போறப்பெல்லாம் போய் சொல்லி காட்டி அது மக்கள் வெறியாகி தானே வேற ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க இப்பயும் அதான் சொல்றாங்க, எங்களுக்கு அவர் செய்யலனாலும் பரவாயில்ல, நீங்க வராதீங்க, இந்த ஆளுங்கள்லாம் கூப்பிட்டீங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வராதீங்க,
இப்ப மக்கள் சொல்றாங்க இந்த லாவண்யா கோபாலங்களை கூப்பிட்டு நீங்க இங்க வராதீங்கடான்னு அவங்க சொல்றாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? அங்கிட்ட அடுத்த இன்னொரு எதிர்கட்சி ஒன்று இருக்குதுல்ல, அதிமுக. அவங்க என்ன சொல்றாங்க, இனி நாமளும் டிஜிட்டலைஸாக மாற போறோம், உங்க கையை எடுத்து உங்க எண்ணெய் குத்துற மாதிரி நாங்களும் இனிமேட்டு ரீல்ஸ் போட்டு நீங்க எப்படி ஆட்சி பிடிச்சிங்களோ நாங்களும் ரீல்ஸ் போடுவோம், இப்போ இருக்கிற ஆட்சியை நாங்க ரீல்ஸ் மூலியமாவே கவுக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம், நீங்க பண்ற அவலங்களை எல்லாத்தையும் நாங்க ரீல்ஸ்ல எடுத்து ஷேர் பண்ணி உங்களோட ஆட்சியை நாங்க கவுத்துருவோன்றாங்க. இந்த கோவிந்தமான ஒரு பாட்டு பார்த்தியா மியூசியம் இருக்கு 2ல? நான் பார்க்கலங்க. நீங்க பார்க்கலையா? அதுல ஒரு லைன் வரும், விடா கொண்டங்கடா கண்ட விடா விடா கொண்டங்கடா கொண்ட உன்னை பார்த்து கனா கண்டேன். அதுக்கு ரீல்ஸ் போட்டா எப்படி இருக்கும்? ஏடிஎம்கேல எல்லாரும் அது மாதிரி தான்றீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, ரீல்ஸ் போட்டு ஏடிஎம்கே துண்டை போட்டு தலையில கட்டிட்டு விடா கொண்டங்கடா கொண்ட உன்னை பார்த்து கனா கண்ட ரீல்ஸ். ஏடிஎம்கே எல்லாம் ரீல்ஸ்ல வந்தோடனே எல்லாரும் ஆடி போயிடுவாங்க. ஏற்கனவே திமுக காரமா தாங்க முடியாம இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. வெட்டாக்காரனே அரண்டு போயிட்டானா என்ன எல்லாம் மைனஸ்ல போயிட்டு இருக்கு. நேத்து வேற ஏதோ மெட்டா ஸ்டக் ஆகி என்ன பிரச்சனைன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல தான் பிரச்சனையா? எங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல தான் பிரச்சனையா? யாருன்னு பார்த்தா இவங்க தான். அப்புறம் பார்த்தா ஏடிஎம்கே வாங்க எல்லாரும் இன்ஸ்டாகிராமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இன்னுமே புரியல. இன்ஸ்டாகிராம்ல தான் தோத்தோம், நம்ம ரீல்ஸ் போடணும் சொல்லிட்டு இருந்த கட்சியே இப்பதான் வந்து தெரிஞ்சு இருக்கு. இல்ல இது திருந்தல இல்ல காரணம் வேற. நம்ம தான் சும்மா இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு இருக்கோம், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு இருக்கோம். உண்மையான காரணம் நம்ம தான். நாமளும் நம்ம குடும்பம் தான்றதே இப்பதான் ரியலைஸ் பண்ணி அதை பத்தி பேசாம அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த ஒருத்தர் வந்திருக்காரு, ஆமா ரீல்ஸ் தான் காரணம், இனிமே நம்ம எல்லாம் ரீல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி. இவங்களாவது பரவாயில்ல, இவங்கெல்லாம் எம்ஜிஆர். அதுதான் பல்லு போனது கில்லு போனதெல்லாம் வந்துன்ற மாதிரி நல்லா இருக்காதுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து ரீல்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? மக்கள் பார்த்து ஆடா வாங்க போய் எல்லாம் ரெண்டையிலைக்கு ஓட்டு போட்டுடலாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்க. ரீல்ஸ் இல்லைங்க, அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் புரிய மாட்டேங்குது. அதாவது இன்னைக்கு என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரை ஒரு ரீல்ஸ் போட சொல்லுங்க. இருங்க, அதுக்கு அடுத்து வரும் அந்த கருமத்தெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். என்ன சொல்றாரு, நம்மளுடைய எதிரி தாவேக்கா இல்ல திமுக தான் அப்படின்னு. திமுக இப்ப என்ன முடிவு பண்ணிருக்குன்னா, நம்ம தேவையில்லாம ஒருத்தனை போய் சீண்டிக்கிட்டு இருந்திருக்கோம், அவன் நம்ம எதிரி இல்ல, இவன் தான் நம்ம எதிரி அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க தாவேக்கா பக்கம் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா, அதிமுகவுக்கு திமுக தான் எதிரியா, திமுகவுக்கு தாவேக்கா தான் எதிரி தான், தாவேக்காவுக்கு திமுக தான் எதிரின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா அதிமுக காரன் போய் உனக்கு யாரா எதிரின்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமின்றான். என்னடா உன்னை அடிக்கிறதுக்கு ஓம் கூட்டத்துல இருக்காங்க அப்படின்ற அவர் ஓப்பனா, யாருங்க நமக்கு எதிரி? நீங்க தாங்க. அவனை கொஞ்சம் வெளில போட சொல்லுங்கப்பா. இதுல இன்னொரு ரூட் எடுத்து தினகரன் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு, அமித்ஷா கிட்ட பேசிட்டு இருக்காராம். அதிமுக நான் டேக் ஓவர் பண்றேன்னா அந்த பொதுச் செயலாளர் பதவி நமக்கு ஏதாவது அப்படின்னு இருக்காராம். அப்ப நீங்க இணைச்சிருங்கன்னு இருக்காரு. நான் இணைக்கிறேன், பொதுச் செயலாளர் பதவி எனக்கு கொடுக்குற மாதிரி தான் நான் இணைக்கிறேன் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் என்டிஏ கூட்டத்துக்குலாம் அவர் போல. என்டிஏ கூட்டம் நடந்திருக்கு, அந்த கூட்டத்துக்கு எடப்பாடி அன்புமணி இந்த டீம் எல்லாம் வந்து போல அன்புமணி கூட போயிருக்காரு, இவங்க எல்லாம் வந்து போல. அது காரணம் வந்து என்னன்னா, இணைக்கிறேன், எனக்கு அந்த பதவியை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் ரெடியா இருக்கேன், நான் கட்சியை வந்து வலுப்படுத்தி நான் ரீல்ஸ் போட்டு நான் வந்து உங்களை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கு. வாழ்க்கை கொடுக்க போறாரு. ஆமா எடப்பாடி இது எல்லாம் இழந்துதான் நிக்கிறாங்க, வாழ்க்கை இழந்துதான் நிக்கிறாங்க. இதுல என்னத்த வாழ்க்கை கொடுக்கறது? இன்னமும் போங்க. அடுத்தது தாவேக்கால இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அதிமுகல இருந்து நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. இன்னும் மேக்சிமம் அதிமுக தான். அப்புறம் விஜயதாரணி பிஜேபியில அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். காங்கிரஸ்ல இருந்தாங்க, எம்எல்ஏவாலாம் இருந்திருக்காங்க, இப்ப பிஜேபிக்கு வந்திருக்காங்க. இப்ப பிஜேபியில இருந்து தாவேக்காக்கு வந்திருக்காங்க. அரசியல் அவ்வளவுதான், இதுல எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அவங்களுக்கு எங்க லைம் லைட் இருக்கோ, அவங்களுக்கு எங்க அதிகாரம் இருக்கோ, எங்க யார் எப்ப ஆட்சியில இருக்காங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துப்பாங்க. அவங்க காங்கிரஸ்லயே இருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் பிஜேபிக்கு வந்து அங்க ஒண்ணுமே கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சது அந்த இடத்துல அவங்களால இன்னும் ஜொலிக்க முடியல. இப்ப தாவேக்காக்கு வந்திருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது தெரியாது. ஆனா நிறைய பேர் இப்ப தாவேக்கால வந்து சேர்க்கறாங்க. பட் ஆனா ஃபில்டர் பண்ணி தான் சேர்க்கறாங்க. ஆள் பார்த்து தான் வந்து யார் இவங்க வேணுமா வேணாமா, இவங்களால நமக்கு உபயோகம் இருக்குமா இருக்காதா, இவங்க மேல ஏதாவது அலிகேஷன்ஸ் இருக்கா, என்ன வழக்கு இருக்கு அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இவங்களை எடுக்கலாம், இவங்களோட தேவைகள் இருக்கா இல்லையான்றதை பார்த்து தான் வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா இப்போ
பெரும்பாலும் அதிமுகலேருந்து வரும்போது அதிமுகவுடைய நிலைன்றது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இன்னொரு கூடுதல் செய்தி, வேலுமணி, தங்கமணி போன்றவங்கலாம் வந்து வெளியே போகலான்ற முடிவை மறுபடியும் எடுத்திருக்காங்க. வெளியில் போகலான்னா தாவேக்காக்கு, டிஎம்கே, திமுகக்கா? வாட் ப்ரோ? இங்க தாவேக்கா முதுகுல குத்திருச்சுன்னு அமைச்சரவை தர மாட்டாங்க. பெஞ்சமின் போனார்ல, பெஞ்சமின் போனான்னு சொல்றாரு, அடுத்து வர இருப்பவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொன்னார்ல, அதுதான் இந்த மாதிரியான ஆட்கள் தான் வேலுமணி, தங்கமணி போன்ற ஆட்கள்லாம் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறதாக வந்து தகவல் வந்து இருக்கு. மேபி அதுவும் வந்து நடக்கிறது சாத்தியமா இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க ஒரு பதவி மீண்டும் அந்த பரிச்ச பதவியெல்லாம் இது வரைக்கும் தரல, அது கொடுப்பாரான்னு தெரியாது. ரெண்டாவது இவர் ஒன் மேன் ஷோ காட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. நாம மட்டும்தான், யாருமே இல்லாம ஒன் மேன் ஷோ காட்டுறதுக்கு என்னங்க இருக்கு? ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஒன் மேன் ஷோ காட்டினாலும் சரி, டீ கோடு காட்டினாலும் சரி, ஒன்றும் பண்ண டியோடரண்ட் எந்த காட்டினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதனால வந்து அவரை நம்புறதுக்கு இனிமே அதிமுக யாரும் தயாரா இல்லைங்க, பெரிய அளவுக்கு யாரும் தயாரா. அவரால் ஈர்க்கப்பட்டவங்க இல்லை அவரோட அதிகாரத்தால பதவி வாங்கப்பட்டவங்க மட்டும்தான் இப்போ அவர் கூட இருக்கலாம். மற்றபடி யாரும் இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு. அது இல்லாமல் இப்போ ரீல்ஸ் எல்லாம் வேற போகணுன்னு இருக்காரு. வேலுமணி, தங்கமணி போய் ரீல்ஸ் போட முடியுமா? முடியாது. அப்புறம் இவரே முதல்ல போட மாட்டார் ரீல்ஸ். அப்புறம் என்ன திமுக போய் சேர்ந்து ஜென்சி டிஎம்கேல போய் உட்காந்து பேச, அதுவாத பிரச்சனை இல்லையே, அதுவாத ஏதாவது பண்ணிடலாம். அவங்கள்ட்ட போய் ரீல்ஸ் போட தேவையில்லை. என்னன்னா ஆளுங்கட்சி கூட நம்ம போக முடியலன்னா எதிர்கட்சியாவது நம்ம போய் உட்காந்துக்கலான்ற. அதாவது இப்போ இது சட்டமன்றம், இது வந்து சிஎம் உட்கார்ந்துருக்க இடம், நீங்க உட்கார்ந்துருக்கிறது உதயநிதி உட்கார்ந்துருக்க இடம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும் போதாவது பின்னாடியாவது இப்பயாவது ஓபிஎஸ் தெரியுது, உதயநிதிக்கு பின்னாடி ஓபிஎஸ் இருக்காருன்றது பார்க்க முடியுது. இந்த பக்கம் கேமராவே போக மாட்டேங்குது. எங்க இங்க உட்கார்ந்து இருந்தவருங்க 2016ல அங்க போய் உட்கார்ந்தாருங்க. இப்ப பார்த்தா எங்கேயோ தூக்கி மூலையில உட்கார வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி கஷ்டமா இருக்காதா? அவருக்கு பின்னாடி இவங்க எல்லாம் உட்காந்துருக்கணும். ரொம்ப சரி, இந்த பக்கம் தான் முடியல, அட்லீஸ்ட் இந்த பக்கம் கேமரால தெரியுற மாதிரி உட்காரலாமே அப்படின்றதுக்காக இந்த பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஐயா அவர்கள் வந்து பதவியெல்லாம் மீண்டும் அவங்களுக்கே கொடுக்கல அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏங்க எல்லாமே நடக்குது, இது நடக்காதா? அதனால அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாங்க கார்த்திக், தொடர்ந்து நம்ம பேசுவோம். நாளைக்கு வீடியோல வந்து இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.